கடம்பனை தொடர்ந்து வந்த சேர வீரர்களை கொன்றொழித்த பரம்பினர் கருமலையின் முன்னால் நடந்த போரை விரைந்து முடிக்க வேகமாக கருமலையின் மேலேற துவங்கினர். கூடலன் கருமலையின் இடப்புறத்தில் இருந்தும் ஒளியன் வலப்புறத்தில் இருந்தும் பரம்பினரை வழிநடத்தினர். சேரப்படையின் இடப்புற வலப்புற காடுகளில் இருந்தும் பரம்பு வீரர்கள் வெளிப்பட்டு சேர வீரர்களை சுற்றி வளைத்தனர். இம்முறை சேர வீரர்களுக்கு இணையாய் பரம்பினரும் இருக்க கதிர் அறுப்பது போல் சேரர்களின் உடல் அறுத்தனர். பரம்பிற்காக வைக்கப்பட்ட கண்ணியில் தாங்களே புதைந்து விட்டதை கடம்பனும் அவனின் நண்பர்களும் உணர்ந்தனர். கடம்பன் குதிரையை விட்டு கீழிறங்க மற்றவர்களும் குதிரையிலிருந்து இறங்கினர். கடம்பனும் நண்பர்களும் பாரியை நோக்கி வாளுடன் முன்னேற சடசடவென 7-8 அம்புகள் அவர்களுக்கு முன்னால் நிலத்தில் பாய்ந்து நின்றன. கடம்பனும் நண்பர்களும் நின்றனர். பாரியின் ஒளி பொருந்திய முகத்தையும் கருணை கலந்த ஆளுமையையும் கண்டு அவனை முதலாய் பார்க்கும் அதியனும் மற்ற நண்பர்களும் பேச்சற்று அதிர்ந்து நிற்க, வா கடம்பா என்றான் பரம்பின் தலைவன். முகத்தில் வருத்தத்தையோ கோபத்தையோ வெளிக்காட்டாமல் தன் இனத்தை அழைக்கும் நேசமுடன் வா கடம்பா என்றான் பாரி. பாரியின் பின்னால் நிலவனும் முடியனும் அமைதியாக நிற்க தூரத்தில் நின்ற வாரியன் குழப்பத்தில் இருந்தார். இளவயது பாரியின் மதிநுட்பத்தையும் வேகத்தையும் கண்டிருந்தார். ஆனால் பாரியின் போரிடும் திறனை இதுவரை கண்டதில்லை. எனவே இந்த சந்திப்பு எப்படி போகுமோ என்று எண்ணினார். கடம்பனையும் அவன் நண்பர்களையும் கொன்றுவிட்டு கடந்து செல்லவே விரும்பினர். பகைவரின் பாசறையில் இருந்து வருபவனிடம் நேர்மையை எதிர்பார்க்க முடியாது. எங்களை கொல்ல வேண்டுமெனில் பலமுறை கொன்றிருப்பாய். என்ன உனது திட்டம் என்றான் கடம்பன். பரம்பு உயிர்களை கொல்வதில்லை, காப்பதையும் அரவணைப்பதையும் மட்டுமே செய்யும் என்றான் பாரி. ஏராளமான சேர வீரர்களை கொன்றுவிட்டு கொல்வதில்லை என்கிறாய். அழிவு சக்திகளை அழிக்கத்தானே வேண்டும். உனது குலத்தை அழித்தவர்களிடம் கருணை காட்டுவாயா? உனக்கு ஒரு அறம், பரம்பிற்கு ஒரு அறமா? கடம்பனின் மனதில் வலி புரண்டு படுத்தது. பாரி தொடர்ந்து, சோழர்கள் உன் குலத்தை அழித்ததற்கு வஞ்சினம் தீர்க்க பல குலங்களை அழிக்க முயலும் தவறை செய்கிறாய். தவறை சரி செய்து கொள்ள இன்னும் காலம் கடக்கவில்லை என்றான். நாங்கள் பரம்பில் தஞ்சமடைந்து அமைதியான வாழ்க்கையை வாழ விரும்பவில்லை. வஞ்சினம் தீர்க்கவே உயிர் தரித்திருக்கிறோம் என்றான் கடம்பன் உரத்த குரலில். நியாயத்தை உணர்த்த திமிரி எழும் மனதை வஞ்சினத்தை வரிந்து கட்டி வாழும் சிந்தை அடக்கி பணிய வைத்தது. பாரியின் கேள்விக்கு பதிலற்ற நிலையில் குரல் உயர்ந்தது. கடம்பனின் மனதில் நடக்கும் போராட்டத்தை உணர்ந்த பாரி, உனது நிலையில் நான் இருந்தாலும் வஞ்சினத்தையே விரும்புவேன். உன்னுடைய செயலில் தவறில்லை. ஆற்று நீரோட்டத்தின் போக்கில் சென்று